நம்முடைய பங்கில் எத்தனையோ குருக்கள் இதில் பணி செய்திருக்கிறார்கள். நமக்கு புது வாழ்வை கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இருந்திருக்கிறார்கள். எத்தனையோ குருக்களின் கல்லறைகள் இன்றும் சுத்தப்படுத்தப்படாமல் இருக்கிறது. எத்தனையோ குருக்கள் தன் வாழ்வை இழந்து பிறருக்காக வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் நாம் இன்று நினைத்து பார்க்கின்றோம், அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். குருக்கள் தனக்காக வாழக்கூடியவர்கள் அல்ல, பிறருக்காக, பிறர் வாழ்வை மேம்படுத்துவதற்காக, பிறர் நல்வாழ்வை பெற வேண்டும் என்பதற்காக இருக்கக்கூடிய குருக்களை நாம் எப்படி பேசுகிறோம்? அவர்கள் நல்வாழ்வை நமக்கு கொடுக்கிற பொழுது, நமக்கு புது வாழ்வை காட்டுகிற பொழுது அவர்களை ஏளனமாக பேசுவது, புரணி பேசுவது, இவரை பற்றி எனக்கு தெரியாதா என்று சொல்வது எல்லாம் கடவுளை நிந்திப்பதற்கு சமம். தீர்ப்பிடாதே, உனக்கு பிறரை தீர்ப்பிடுவதற்கு யார் அதிகாரம் கொடுத்தது என்று இயேசு கேட்பார். விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணையே ஆண்டவர், நான் உன்னை தீர்ப்பிடேன், இனிமேல் பாவம் செய்யாதே, புது வாழ்வை வாழ வேண்டும் என்றுதான் அந்த பெண்ணுக்கு வாய்ப்பை கொடுத்தார். நாம் அனைவரும் பாவிகள். இந்த உலகத்தில் மனிதன் கண்டுபிடித்த மிகப்பெரிய கண்டுபிடிப்பு என்ன என்றால், நாம் அனைவரும் பாவிகள். அப்படி என்றால் பாவிகளாக இருக்கக்கூடிய நாம் எந்த விதத்தில் நமக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய குருக்களை நாம் தவறாக எண்ணுவது, நினைப்பது, பேசுவது எல்லாம் சரியா என்றால் நம்மையே சற்று ஆழமாக சிந்தித்து பார்ப்போம். வாழ்வில் விரக்தி ஏற்படுகிற பொழுது, தனிமை ஏற்படுகிற பொழுது, துயரம் அவர்களை வாட்டுகிற பொழுது அவர்களோடு இருப்பது அவர்களை படைத்த கடவுள். அவர் பார்த்துக் கொள்வார். என் கடவுள் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்ற ஆழமான சிந்தனை குருக்களுக்கு இருப்பதால் மட்டுமே இன்னும் நீங்கள் அவரை அடிக்கலாம், நீங்கள் அவரை தவறாக பேசலாம். இருப்பினும் நம் குடும்பத்தில் ஏதாவது ஒரு நல்லது அல்லது கெட்ட காரியங்கள், ஏதாவது இறப்பு, கெட்ட காரியம் என்று சொல்கிற பொழுது இறப்பு நடக்கிற பொழுது முதலில் வந்திருக்கக்கூடியது குருவாகத்தான் இருக்க முடியும். எனவே நம் குருக்களை எல்லாம் நினைத்து பார்ப்போம். அவர்களுக்காக ஜெபிக்கிறோம், அவர்களை வாழ்த்துகிறோம். எத்தனை பேர் இருக்கக்கூடியவர்கள் ஃபாதருக்கு போன் பண்ணி, பங்கு ஃபாதர் போன் பண்ணி, அல்லது பங்கு ஃபாதர் வந்து பார்த்து, ஃபாதர் இன்று குருக்களின் நாள் அல்லவா, உங்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன், திருப்பலியில் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் என்று சொன்ன நல்ல உள்ளங்கள் யாருமே 2, 3, 4, 5, 6, 7, 12 சீடர்களில் 1 உங்களோடு வாழக்கூடியவர்கள், உங்களுக்காக நேரத்தை செலவிடக்கூடியவர்கள். அன்பார்ந்தவர்களே, இப்படிப்பட்ட செயல்களில் கடவுள் வாழ்கிறார். இப்படிப்பட்ட நற்செயல்களில் கடவுள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். குருவானவரை சந்தித்து அவரிடம் ஆசீர்வாதம் பெற்று தனிப்பட்ட வாழ்வை சிந்திப்பதற்கு, தனிப்பட்ட வாழ்வை பிறரிடம் போய் சொல்வதற்கு கடவுள் யாருக்குமே அந்த அனுமதியை கொடுக்கவில்லை. நானும் என் கடவுளும், நான் சரியாக இருந்தால் விண்ணகத்துக்கு செல்வேன். ஆனால் இந்த குருவுக்கு ஒரு மேலான பொறுப்பு ஒன்று உண்டு. என்ன பொறுப்பு? நீங்கள் யாரும் எங்க போக கூடாது, நரகத்துக்கு போகக்கூடாது. நான் விண்ணகத்துக்கு செல்கிற பொழுது உங்களுடைய கைகளை எல்லாம் பிடித்து வாருங்கள் என்று அழைத்து செல்லக்கூடிய மேலான பொறுப்பு குருவிடம் இருக்கிறது. ஆண்டவர் கேட்பார், நீ மட்டும் வந்திருக்கிறியே, உன் பங்கு மக்கள் எல்லாம் எங்க அப்படின்னு கேட்கும் போது பங்கு சாமியார் என்ன சொல்லுவாரு?
என்ன சொல்லுவாரு? நீங்க சொல்றத ஒருவேளை பங்குசாமியார் சொன்னா, மக்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் பங்குசாமியார் ஒருவேளை அங்க போய் மேல போயிட்டு சொன்னா எப்படி இருக்கும்? அவரா அவளா? நானும் என் கடவுள் உங்கள் எல்லோரையும் கடவுளிடம் விண்ணகத்திற்கு அழைத்துச் செல்லக்கூடிய மேலான பொறுப்பு குருவிடம் இருக்கிற பொழுது நானும் என் ஆண்டவரை தேடிச் செல்வேன். தாழ்ச்சி மனிதனுக்கு மிக முக்கியம். அதைத்தான் குருவானவர் செய்வார். ஆண்டவரும் போதகருமாகிய நான் உங்கள் பாதங்களை கழுவுகிறேன் என்றால் நீங்க பண்ணக்கூடாதா? குருவானவர் செய்வார். அவ்வாறு செய்கிற பொழுது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஜெயில அகதிகளுடைய கால்களை எல்லாம் கழுவுகிற பொழுது அகதிகள் எல்லாம் அழுது கொண்டே இருந்தார்கள். நான் உன்னுடைய வீட்டிற்கு வந்தேன், என்னுடைய காலடிகளை கழுவுவதற்கு நீ தண்ணீர் கூட தரவில்லை. ஆனால் இந்த பெண்ணோ அவருடைய கண்ணீரினால் என் காலடிகளை எல்லாம் கழுவிக்கொண்டே இருக்கிறார். யூத மரபு, ஒரு பெரியவர் வீட்டுக்கு வருகிறார் என்றால் தண்ணீர் கொடுத்து அவருடைய பாதங்களை எல்லாம் கழுவுவது. 3 மனிதர்கள் ஆபிரகாம் வீட்டிற்கு வருகிற பொழுது ஆபிரகாம் தண்ணீர் கொடுத்தார். எனவேதான் ஆசீர்வாதம். 3 மனிதர்களும் ஆபிரகாமின் வீட்டை விட்டு செல்கிற பொழுது அடுத்த வருடம் நான் வருகிற பொழுது திரும்பி வருகிற பொழுது இந்த வீட்டில் அற்புதங்கள் நடக்கும் என்று சொல்லி சென்றார். பெரியவர்கள் பொதுவாக சிறியவர்கள் அடிமைகள் தான் பெரியவர்களுடைய காலடிகளை கழுவுவதற்கு தண்ணீர் வைத்திருப்பார்கள். ஆனால் இங்கே அப்படி அல்ல. நான் ஆண்டவர் தான், நான் போதகர் தான், போதகரும் ஆண்டவரும் ஆகிய நான் உங்கள் காலடிகளை கழுவுகிறேன் என்றால் நீங்களும் அதன்படி செய்ய வேண்டும். தாழ்ச்சியின் மறு உருவமாக, தாழ்ச்சியாக யார் தங்கள் வாழ்வை நடத்துகிறார்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாறுகிறார்கள். ஆண்டவர் இன்று நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம், மனிதர்கள் என்றால் தாழ்ச்சி வேண்டும். Being humble, humility. தாழ்ச்சியோடு பிறருடைய பாதங்களை கழுவுவது. பல நேரங்களில் மனிதனுக்கு ஆணவம் இருக்கிறது, கர்வம் இருக்கிறது, அகங்காரம் இருக்கிறது, நான் தான் எல்லாம் என்று சொல்லக்கூடிய அந்த எண்ணம் மனிதனுக்கு அதிகமாகவே இருக்கிறது. நான் படித்திருக்கிறேன், பட்டம் படித்திருக்கிறேன், மேதையாக இருக்கிறேன். ஆனால் இந்த உலகத்தை படைத்த கடவுள் மனித நிலைக்கு வந்து தன்னுடைய சீடர்களின் பாதங்களை கழுவுகிறார் என்றால் அதுதான் தாழ்ச்சி. அது நமக்கு வேண்டாமா? நமக்கு நிச்சயமாக தேவை. 3ஆவதாக ஆண்டவர் இன்று நற்கருணையை ஏற்படுத்தி இருக்கிறார் என்றால் நற்கருணை. எங்க ஃபாதர் ஒருத்தர் நல்லா சொல்லுவாரு, நற்கருணை ஆண்டவர் தனியா இருக்கிறாரு, நீங்க எல்லாம் ஜாலியா இங்க இருக்கிறீங்க, அவரோடு போய் பேசுங்கள் என்று சொல்வார். நற்கருணை ஆண்டவர் தனியாக இருக்கிறார், நீங்க கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள், அவரிடம் போய் பேசுங்கள், உங்கள் வாழ்வு மகிழ்ச்சியின் உச்சகட்டத்திற்கு செல்லும் என்று சொல்வார். என்னோடு 1 மணி நேரம் உங்களால் இருந்து ஜெபிக்க முடியாதா என்று ஆண்டவர் கேட்பார். எவ்வளவு நேரம் நற்கருணைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? அல்லது நற்கருணை ஆண்டவரை நாம் தரிசிக்கின்ற பொழுது, முகமுகமாக பார்க்கிற பொழுது எனக்கும் நற்கருணை ஆண்டவருக்கும் உள்ள உறவு என்ன? அவரோடு பேசுகிற பொழுது என் மனம் மகிழ்ச்சியால் துள்ளிற்று. ஆண்டவர் என்னோடு பேசுகிறார் என்றால், ஆண்டவர் என்னோடு உறவாடுகிறார் என்றால், ஆண்டவர் என்னோடு வருகிறார் என்றால் நிச்சயமாக நான் மகிழ்ச்சியாகத்தான் இருக்க முடியும். குடும்பங்களில் மன நிம்மதி இல்லை, நல்ல வருமானம் இருக்கிறது, மகிழ்ச்சி இல்லை, ஆனந்தம் இல்லை, பேரானந்தம் இல்லை. கணவன் மனைவியை ஏற்றுக்கொள்வதில்லை, மனைவி கணவனுக்கு பணிந்து செல்வதில்லை, குழந்தைகள் பெற்றோரை ஏற்றுக்கொள்வதில்லை. குழந்தைகள் சொல்கிறார்கள், எங்க அம்மா அப்பா அடிக்கடி சண்டை போடுவாங்க ஃபாதர், அதை நான் பார்த்திருக்கிறேன். நேற்று 1ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தை என்னோடு பேசிக் கொண்டிருக்கிற பொழுது, வீட்டுக்கு போனா நீ என்னதெல்லாம் பார்ப்ப அப்படின்னு கேட்டா, நான் வீட்டுக்கு போன உடனே ஹோம்ஒர்க் செய்வேன்,
ஒரு 7 மணிக்கு என் ஃப்ரெண்டு பக்கத்து வீட்டுல இருக்கிறா, அவளோடு நான் விளையாடி விட்டு வீட்டுல வந்தா எங்க அம்மாவும் அப்பாவும் சத்தமா 2 பேர் சண்டை போடுவாங்க அப்படின்னு 1வது வகுப்பு குழந்தை சொல்றாங்க. அப்படி என்றால் அந்த குழந்தைக்கு தாயும் தந்தையும் எப்படிப்பட்ட எடுத்துக்காட்டான வாழ்க்கை வாழ்கிறார்கள். நற்கருணையோடு வாழக்கூடியவர்கள், ஆண்டவரோடு பயணிக்கக்கூடியவர்கள் இப்படி வாழ்வது சரியா என்ற கேள்விக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இன்று இயேசு காட்டிக் கொடுக்கப்படுகிறார், இன்று இயேசு மறுதளிக்கப்படுகிறார். இன்று இயேசு அன்பு செய்யப்படவில்லை. காட்டிக் கொடுக்கப்படக்கூடிய அளவிற்கு நாம் ஆண்டவரோடு இல்லை. அவனுக்கு தெரியும் தலைவனாக இவன் இருக்க போகிறான், தன்னுடைய வாழ்வு வித்தியாசமான வாழ்வாக இருக்கும் என்று பேதுருவுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கிற பொழுது பேதுருவும் என்ன செய்வார்? அவரை மறுதளிப்பார். ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, 3 முறை அவர் மறுதளிப்பார். தன்னோடு யோவான் மார்பு பக்கமாக இருந்து ஆண்டவர் தன்னோடு இருக்கக்கூடிய எல்லா வேதனையும் அவர் பார்த்துக் கொள்வார், அவருக்கு உறுதுணையாக நான் இருக்க வேண்டுமே என்று யோவான் அவர் மார்போடு சாய்ந்து கொள்கிறார். வாழ்வில் விரக்தி ஏற்படுகிறது, தனிமை ஏற்படுகிறது. அதுதான் குருத்துவமோ என்று பார்க்கிற பொழுது அந்த குருத்துவத்தில் மகிழ்ச்சி உண்டு. நான் மக்களுக்காக வந்திருக்கிறேன், மக்கள் நல்வாழ்வை பெற வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறேன். இறையாட்சி பணியில் முழுமையாக எல்லா நேரத்திலும் நான் பிறருக்காக வாழ்வேன் என்ற எண்ணம் இயேசுவை பிறருக்கு கொடுப்பதில் மகிழ்ச்சி அடைகிறார் அந்த குருவானவர். கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, நற்கருணை நம் கரங்களில், குருவானவரின் கரங்களில் தவழ்கிற பொழுது அந்த குருவானவர் பெறக்கூடிய அந்த பேரின்பம், பேரானந்தம், இயேசுவை நான் பிறருக்கு கொடுக்கிறேனே என்று இருக்கக்கூடிய அந்த ஆனந்தத்தை யாராலும் பெற முடியாது. ஆண்டவர் தன்னுடைய மக்களுக்கு அந்த வாய்ப்பை முழுமையாக கொடுக்கிறார். இயேசுவை பின்பற்றி இயேசுவோடு வாழக்கூடியவர்கள் குருக்கள். எல்லா நேரத்திலும் தனக்கு என்ன துன்பம் நேர்ந்தாலும், தன் வாழ்வு கேள்விக்குறியாக இருந்தாலும், தன் வாழ்வை பிறர் ஏற்றுக்கொள்ளவில்லையே எந்த நிலைமை இருந்தாலும், பிறர் மறுதளிக்கலாம், பிறர் காட்டிக் கொடுக்கலாம், பிறர் ஏளனமாக பார்க்கலாம், பரிகாசமான வார்த்தைகளை பேசலாம், அவமானமான வார்த்தைகளால் குருக்களை எல்லா நேரத்திலும் நிந்தை அவமானங்களுக்கு கூட அழைத்துச் செல்லலாம். இருப்பினும் இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு வாழ்வை தருகிறார், அந்த வாழ்வை நிறைவாக தருகிறார். தனிமையாக இருந்தாலும், விரக்தியோடு இருந்தாலும், நீ என்னோடு வர வேண்டும் என்று இருகரம் விரித்து என் பிள்ளை ஒரு நாள் திரும்பி வருவான் என்று காத்துக் கொண்டிருக்கக்கூடிய கடவுளை தேடி நாம் வர வேண்டும். மனிதன் மனிதனை பார்க்கிற பொழுது மகிழ்ச்சியோடு பார்க்க வேண்டும், பேசுகிற பொழுது ஆனந்தத்தோடு பார்க்க வேண்டும். இவன்கிட்ட பேசினா எதுக்கு பாரு, இவன்ட்ட எல்லாம் பேசி எதுக்கு தேவையில்லாத டென்ஷன் அப்படின்னு கடவுள் ஒருவேளை உங்களை பார்த்து கேட்டால் கேட்க மாட்டார். நான் என்னுடைய நண்பரோடு பேசுகிற பொழுது, என்னுடைய உறவுகளோடு பேசுகிற பொழுது அவனில் இயேசுவை காணக்கூடிய, அவளில் இயேசுவை காணக்கூடிய ஆற்றலை கடவுள் தருகிறார். இன்றைய நாள் நமக்கு ஆசீர்வாதங்களை நிறைவாக தர வேண்டும். மனிதன் காட்டி கொடுப்பான், மனிதன் மறுதளிப்பான், அன்பு செய்ய மாட்டான். இருப்பினும் கடவுள் நம்மை கைவிட்டு விட மாட்டார். அன்பு செய்வார், பாதுகாப்பார், நம்மோடு பயணிப்பார். எனவே கண்களை மூடி நம்முடைய பங்கு தந்தைக்காக ஜெபிப்போம். இவருக்கு எதிராக நாம் சொல்லிய வார்த்தைகள், இவருக்கு எதிராக நாம் நம்முள்ளே நினைத்த தவறான எண்ணங்கள், இவரும் மனிதர் தானே. இறைவா, எங்களுடைய பங்கு தந்தையை நிறைவாக ஆசீர்வதியும், ஆசீர்வாதங்களை அதிகமாக கொடுத்தருளும். இவருக்கு தனிமை ஏற்படுகிற பொழுது, பல நேரங்களில் விரக்தி ஏற்படுகிற பொழுது, நீர்தாமே இவரோடு இருந்து இவரை பாதுகாத்து கண்ணின் மணி போல ஆசீர்வாதங்களை இவருக்கு நிறைவாக கொடுத்தருளும். இறைபணி செய்கிற பொழுது நீரே இவரோடு பயணிப்பீராக.
எல்லா நேரத்திலும் உமக்காக வாழக்கூடிய அந்த நல் மனதை இவருக்கு கொடுத்தருளும். இறைவா, பங்கு மக்களாகிய எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இவர் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் நாங்கள் உறுதுணையாக இருக்கக்கூடியவர்களாக எங்களை மாற்றுவீராக. நாங்கள் எல்லா நேரத்திலும் எங்களுடைய பங்கு தந்தைக்கு உறுதுணையாக இருந்து இறையாட்சி பணியை செய்வதில் கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடிய ஆற்றலை எங்களுக்கு கொடுத்தருள்வீராக. எங்களுக்கு தெரிந்த எல்லா குருக்களுக்காகவும் இந்த நேரத்தில் நாங்கள் சிறப்பாக ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். அவர்கள் தனிமையில் நீர் தாமே உடனிருந்து அவர்களை வழி நடத்தும். நீர் அவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டீர் என்று நம்புகிறோம். அன்னை மரியே, ஆரோக்கிய தாயே, புனித குழந்தை தெரசம்மாளே, இவர்களோடு பயணித்து இவர்களுக்கு புது வாழ்வை கொடுப்பதற்கு உம்முடைய மகனிடம் பரிந்து பேசும் என்று தொடர்ந்து கேட்போம். எல்லாம் வல்ல இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.